ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் நைட் ஸ்டாண்ட் ட்ராமாவோடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் வில்லி பொண்ணுலேருந்து வேணும்ட்டே ஹீரோயினுக்காக ஹீரோவை ஹக் பண்ணியிருப்பா. உடனே ஹீரோவை அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளை நல்லா திட்டி விட்டுட்டு போயிருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோ இந்த லின்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது இந்த லின்னுக்கா செம்ம கடுப்பாகுது. என்ன ஹீரோ அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே அந்த ஹீரோயின் தான். இந்த ஹீரோயின் மட்டும் இல்லைனா ஹீரோயின் நேரம் எனக்கு சொந்தமாக இருப்பாரு. இருடி உன் ரெப்புடேஷனே ஸ்பாயில் பண்ணிட்டு கோவப்பட்டு இருக்கா. அடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், அவங்களுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி நல்லா கேரிங்கா பாத்துக்கிறாரு. மறுநாள் இந்த லின்னோடைய அசிஸ்டன்ட் அவனுடைய ஐடென்டிட்டி வெளியில தெரியாத அளவுக்கு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி ஃப்ரூட்ஸ் வாங்குற மாதிரி ஹீரோயின் அங்கிளோடைய ஷாப்புக்கு வந்திருக்கான். இந்த ஆன்டி அவன் கிட்ட என்ன வேணும்னு கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு 2 மில்லியன் பணம் தரேன், அதுக்கு பதில் நீங்க ஹீரோயினை பத்தின ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டீல் பேசுறான். இவங்க தான் ஒரு பண பேயாச்சு. 2 மில்லியன் சொன்னது வாய பொழந்துக்கிட்டு அவன் சொல்ற டீலுக்கு இந்த அங்கிளும் ஆண்டியும் ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க மாலுக்கு ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் போனுக்கு ஒரு வீடியோ வருது. அவங்களும் எடுத்து அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த வீடியோவில் ஹீரோயினுடைய அங்கிளும் ஆண்டியும் ஹீரோயினுடைய அம்மாவும் அப்பாவும் அவள் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. நாங்கள் தான் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம். எங்கள் பண்ட பாத்திரத்தெல்லாம் விற்று தான் அவளை படிக்க வச்சோம். ஆனால் இப்போ அவள் கிராஜுவேட் ஆனது எங்களை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ண கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. எங்கள் வீட்டை விட்டு போய் ஹீரோவையும் லின்னையும் பிரித்து ஹீரோவுக்கு ஒரு மிஸ்டர்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்குற மக்களும் ஹீரோயினை திட்டி நிறைய தப்பான கமெண்ட்லாம் கீழே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தது தான் ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகிய வருது. நான் யாருக்கும் மிஸ்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப 4 பொண்ணுங்க அங்க வந்து ஹீரோயின் கிட்ட நீ தானே ரோயன், நீ தான் ஹீரோவுக்கு மிஸ்டர்ஸா இருக்கியா, அந்த மாதிரி இருந்துதான் இந்த மாதிரி பிராண்டடான ட்ரெஸ் பேக் எல்லாம் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பு பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினை பிடிச்சி தள்ளி புள்ளி பண்றாங்க. பக்கத்துல இருந்த மெய்ட் அம்மாவும் இருங்க எங்க சாருக்கு கால் பண்றேன்ட்டு ஹீரோவுக்கு கால் பண்ண பாக்குறாங்க. உடனே அவங்க போனையும் பிடிங்க அவங்களையும் லாக் பண்ணி வச்சு ஹீரோயினை பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுறாங்க. விழுந்ததுல அவங்களுக்கு வயிறெல்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயினும் வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ அங்க வந்தாரு. அவர் வந்ததுமே ஹீரோயின் வழியில துடிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி அவருடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி ஹீரோயினை புள்ளி பொண்ணுங்களை எல்லாரையும் லாக் பண்ணி இதுக்கப்புறம் அவங்க யாரையுமே புள்ளி பண்ண கூட யோசிக்க முடியாத அளவுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை செக் பண்ண டாக்டரும் ஹீரோயினுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை நீங்க ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கணும், நியூட்ரிஷன் ஃபுட்டா கொடுக்கணும், ஏன்னா ஹீரோயின் வயிற்றுல ட்வின்ஸ் பேபி வளருதுன்னு சொல்லிடுறாரு. டாக்டர் சொன்னதை கேட்டதுமே என்ன ட்வின்ஸ் பேபியான்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட்ல இருக்கும்போது ஹீரோ கிட்ட அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அது வந்து நீங்க லின்னை லவ் பண்றீங்களா, நீங்க 2 பேரும் பேரான்னு கேட்டுறாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ போய் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கண்ணத்தை பிடிச்சி திருவி என்ன ஆன்லைன்ல வந்த ரூமரை பார்த்துதான் இந்த மாதிரி என்கிட்ட கேட்குறியா, எனக்கும் அந்த ஷென்னுக்கும் இடையில எதுவுமே கிடையாது, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப ஹீரோவும் ஹீரோயினு கிட்ட நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நீ ட்வின்ஸ் பேபிக்கு வர அம்மாவாக்க போற, தேவையில்லாம அதையும் இதையும் பத்தி யோசிக்காம நிம்மதே இருன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு போறாரு. உடனே ஹீரோயினுக்கா நர்வஸ் ஆகிடுது. உடனே பெட்ஷீட் எடுத்து போத்துக்கிட்டு எனக்கு தூக்கம் வருது நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வெளியில வந்ததுமே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சார் மேடமோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்களுடைய அங்குலா ஆண்டியும் தான், அவங்க தான் நேற்று வேணும்ட்டு மீடியா முன்னாடி மேடமை பத்தி தப்பா பிளேம் பண்ணாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் அவங்க பணத்துக்காக தான் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேற்றுக்கு மட்டுமே ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இருந்து 2 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று மேடம் கிட்ட மால்ல பிரச்சனை பண்ணது அந்த இன்னும் ஒரு செலிபிரிட்டியா இருப்பா, அவருடைய ஃபேன்ஸ் தான் சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த லின்னு வர அவரை ஹக் பண்ணியிருப்பால, அதை வச்சு ஒருவேளை இது லின்னோடைய வேலையாக தான் இருக்குமோன்ட்டு உடனே யாருக்கோ கால் பண்ணிட்டு அந்த லின்னை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதோட அவருடைய அசிஸ்டன்ட் கிட்டையும் ஹீரோயின் அங்கிளுடைய ஷாப்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹைஜீனிக் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லி அந்த கடையை போட்டி சேல் வைக்க சொல்றாரு. நெக்ஸ்ட் இந்த லின்னையோ அவருடைய அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ 4 பொண்ணுங்க அவகிட்ட போயிட்டு இவங்க பெரிய செலிபிரிட்டி லின்னு தானே, என்ன கொஞ்சம் கூட நர்வஸே இல்லாமல் வெளியில் வந்திருக்காங்கன்னு சொல்கிறா. அதில் இன்னொரு பொண்ணு என்ன பெரிய செலிபிரிட்டி, இவன் இந்த மாதிரி பிக் ஸ்டார் ஆகிறதுக்கு எத்தனை பேரை கூட ஹூக்கப் பண்ணிக்கிட்டு எத்தனை பேரை கூட பெட்டில் இருந்தா தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை பற்றி தப்பா காசி பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த லின்னுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவருடைய அசிஸ்டன்ட் அடியே என்ன பேசுறீங்க, ஒழுங்கா அங்கேருந்து ஓடிப்பாங்க இல்லைன்னா அவங்க வாயை பிடிச்சி கிழிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் திட்ட அந்த பொண்ணுங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த லின்னு அவள் ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஃபோன்லேயும் எல்லாரும் அவளை பற்றி தப்பா பேசி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க அவளுக்கு ப்ரெஷர் ஏறுது. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இங்க பாரு என்னுடைய பர்சனல் லைஃபை பத்தி யாரோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துட்டு பப்ளிக்ல என் பேரே டேமேஜ் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இதை வேற யாரும் பார்க்கல, நம்ம ஹீரோ பார்த்த வேலை தான்.
ஹீரோயினை இதே மாதிரி தானே தப்பு ப்ளேம் பண்ணியிருப்பா. அதுக்காக தான் இவளுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு இந்த மாதிரிலாம் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அசிஸ்டண்ட்டுக்கு அவ ஒர்க் பண்ற அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனிலேருந்து கால் பண்ணி லின்னை பத்தின தப்பான ரூமர்ஸ் பப்ளிக்ல வரதால அந்த லின்னு கூட இருந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணிடுறாங்க. டெர்மினேட் பண்ணது மட்டும் இல்லாம நஷ்டேடா பணமா கட்ட சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த லின்னு என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அந்நேரம் 10 பிரஸ் மீடியாவை கிட்ட வந்து நீங்க நிறைய பேர் கூட இன்டிமேட்ல இருந்துதா இந்த மாதிரியான ஒரு பிக் ஸ்டாரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. நெக்ஸ்ட் அங்கிளுடைய ஷாப்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஆபீசர்ஸ் வந்து இந்த கடையில விற்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் தரமான ஃப்ரூட்ஸ் இல்ல, ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழுகிய நிலைமையில இருக்கு, ஹைஜீனிக் இல்லைன்னு சொல்லிட்டு கடையை போட்டி சேல் வச்சுறாங்க. ஹீரோயின் அங்கிளும் நம்ம கடையை வேற போட்டி சேல் வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல முடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஆன்ட்டியும் அதான் இருக்கவே இருக்காளே அந்த ரூயன், அவளை சின்ன வயசுல இருந்து நம்ம தானே வளர்த்தோம், அதெல்லாம் அவகிட்ட சொல்லி கொஞ்சம் பாசமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணா போதும், அப்புறம் அவளே ஹீரோ கிட்ட சொல்லி இந்த கடையை ஓபன் பண்ண சொல்லுவா. அவ சொன்னா ஹீரோவும் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி ஈஸியா அந்த கடையை ஓபன் பண்ண வச்சிருவான்ட்டு இந்த கடையை சேல் வச்சதே ஹீரோங்கிறது தெரியாமலேயே ஃபேமிலியோட ஹீரோயினை பார்க்க போறாங்க. ஹீரோடைய வீட்ல அந்த மெய்டம்மா தான் கேட்டை ஓபன் பண்றாங்க. இந்த ஆன்ட்டியே ரூயன் இருக்கால, அவளை நாங்க பாக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க தானே ஆன்லைன்ல ஹீரோயினை பத்தி தப்பா ப்ளேம் பண்ணுது, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போங்கன்னு சொல்லிட்டு உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்காம இவங்களும் அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்க பட்டுக்கு உள்ள வந்துடுறாங்க. அங்க உள்ள ஹீரோயின் கிட்ட போயிட்டு அம்மாடி ரூயன் எப்படிமா இருக்க, ரொம்ப இழைச்சு போயிட்டு நல்லா இருக்கேமான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமழையை பொழிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினை அவங்க அவாய்ட் பண்றதுக்காக இங்க எதுக்கு வந்தீங்க, முதல்ல வெளியில போங்கன்னு சொல்றாங்க. அப்போவா அந்த ஆன்ட்டி ஹீரோயின் கிட்ட அம்மாடி நாங்க ஏதோ தெரியாம உன்னை பத்தி தப்பா சொல்லிட்டோம், அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காதம்மா, நீ எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே, எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்றாங்க. என்ன மன்னிக்கணுமா, மன்னிக்கக்கூடிய மிஸ்டேக்கா நீங்க பண்ணிருக்கீங்க, எல்லார் முன்னாடியும் பிரஸ் மீடியாவில் என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, இதே உங்க பொண்ணா இருந்தா அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்களான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு அதுக்கு இந்த ஆன்ட்டியும் ஐயோ ரூயன் போனதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் விடுமா, எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுமா, எங்க கடையை ஆஃபீஸர் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க, நீ தான் எப்படியாவது ஹீரோ கிட்ட சொல்லி அப்படி இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் எங்க கடையை ரீஓபன் பண்ண வைக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோடிக்கா செம்ம டென்ஷன். என்ன உங்களுக்கு காரியம் ஆகணும் தான் என்னையும் அங்கிளையும் தேடி வந்திருக்கீங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேட்டிவ் இல்ல, முதல்ல எழுந்து வெளியில போங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த அங்கிளும் ஹீரோனி கிட்ட அம்மாடி ரோயன் உன்னை சின்ன வயசுல இருந்து நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இப்படி ஒரே செகண்ட்ல எங்க உறவே வேணும்னு சொல்ல உனக்கு எப்படிமா மனசு வருதுன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேச, கூடவே இந்த ஆண்டியும் ஹீரோயின் கிட்ட ரோயன் எங்களை விட உன் சிஸ்டரை பத்தி கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா, அவ அப்ராடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, இப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட ஃபெயில் ஆயிட்டு வீட்டுல தான் உட்காந்துருக்கா, இப்ப எங்க கடையும் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. பத்தாவதுக்கு அந்த ஆண்டியோட பொண்ணு ஓடி வந்து ஹீரோனி கிட்ட ஆமா கசன் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா. என்னதான் இவங்க எமோஷனலா பேசினாலும் ஹீரோயின் ஒன்னும் காதுல வாங்குற மாதிரி தெரியல. போது நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நீங்க பேசுறத நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, என்னால உங்களை மன்னிக்க முடியாது, நீங்க இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்றாங்க. உடனே இந்த ஆண்டி ஹீரோயின் ஷோல்டர் பிடிச்சி நெட்டி விட்டு ஏ ரூயன் என்ன நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நாங்க ஒன்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம், ஆனா நாங்க கேட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கூட உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வல்கரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் அவருடைய ஆளுங்களும் உள்ள வந்துடுறாங்க. இவங்களை பார்த்ததுதான் ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது. என்ன நீங்க பண்ணதுக்கு உங்க கடையை க்ளோஸ் பண்ணது மட்டும் பத்தலையா, எவ்வளவு தைரியம் தான் மறுபடியும் ரூயனுக்கு தொந்தரவு கொடுக்க, அதுவும் என் வீட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க, உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன், இந்த பெய்ஜிங்கை விட்டே கிளம்பணும், இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அவங்கள மிரட்டி விட்டுட்டு அவருடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி இதுங்களை பிடிச்சி வெளியில தள்ளுன்னு சொல்றாரு. அந்த ஆளுங்களும் அவங்கள பிடிச்சி வெளியில தள்ளி இந்த பெய்ஜிங்கை விட்டே போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினிக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறதால அவங்கள பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன்ல வேற யாரும் இல்ல, ஹீரோவுடைய அம்மா தான். ஃபோன்ல அவங்க அம்மா ஏ லூ ஒரு வழியா ஃபோன் எடுத்துட்டியா, என் கால் அட்டன் பண்ண உனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சா, சரி உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே எப்படா கூட்டிட்டு வரும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கம்மா, உங்க பர்த்டேக்கு கண்டிப்பா என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவுடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்காத என் பையன் இப்பதான் அவனுக்குன்னு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தெரியிருக்கா, எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா அந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு தெரியல, அதை கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஸோ எனக்காக சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் ஷாப்பிங் போயிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அம்மாவும் கிளீனர் கெட்டப்ல ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரதை பார்த்ததுமே டக்குன்னு கீழே விழுந்து உடம்பு முடியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா பக்கத்துல ஒரு பொண்ணு போறா, அவ ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து அம்மாடி நான் தெரியாம கீழே வந்துட்டேன், என் கை கால் அடிபடிச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஒரு கிளீனிங் லேடி என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து என் ட்ரெஸ்ஸையே அழுக்காக்கிருப்ப பாரு, உன்னால என் ட்ரெஸ்ஸே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம திட்டிட்டு போறா. அப்போதான் ஹீரோயினும் அவங்க கீழே விழுந்து வழியில கத்திட்டு இருக்கத பாக்குறாங்க. உடனே ஹீரோயினும் ஓடி போயிட்டு அவங்கள தூக்கி விட ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த பக்கம் போறவங்க வரவங்கலாம் ஏ அந்த பொண்ணை பாரு, அந்த ஓல்டு லேடி எவ்வளவு டேட்டியா இருக்கு, அவங்கள போயிட்டு எப்படிதான் இந்த பொண்ணு தொட்டு தூக்குதுன்ட்டு ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி ஹீரோயினையும் பேசுறாங்க. அதெல்லாம் ஹீரோயின் காதுல வாங்கம்மா, அவங்க கடந்த போறாங்க ஆண்டி, வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவங்களை தொட்டு தூக்கி விடுறாங்க. இதுல ஹீரோயின் அம்மா ஹீரோயின் மேல பாதி இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு பார்க்க நல்ல குணமா தான் தெரியுறா, இருந்தாலும் இந்த பொண்ணுடைய கேரக்டர் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்பதான் ஹீரோயினும் ஆண்டி உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுச்சா, வாங்கல நான் வேணா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இல்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்குலாம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குதேன்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் ஐயோ இந்த ஆண்டி என்ன இந்த அளவுக்கு வழியில கத்துறாங்களே, இங்க பக்கத்துல தானே நம்ம அங்கிளோடைய கம்பெனி இருக்கு, இவங்களை அங்க கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அனுப்பிவிடலான்ட்டு சரிங்க ஆண்டி என் கூட வாங்கன்னு சொல்லி ஹீரோடைய கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோவுடைய கம்பெனில இந்த லின்னு தன்னுடைய மார்க்கெட் டவுன் ஆனதால ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. அங்க ஹீரோவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. உடனே இந்த லின்னு ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு லூ நான் உங்களை பெக் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்காக நீங்க என்ன கெடலும் தரேன்னு சொல்லி கொஞ்சம் பேடான மீனிங்ல சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோவுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவ கையை உதறி விட்டுட்டு மிஸ் லின் கொஞ்சம் பார்த்து பிகப் பண்ணுங்க, முதல்ல இங்கேருந்து வெளியில போங்கன்னு சொல்லி அவளை திட்டி வெளியில போக சொல்றாரு. சரின்ட்டு இந்த லின்னும் வெளியில வரா. அப்ப வெளியில வரும்போது ஹீரோயின் அவளை தெரியாம இடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயினும் அவகிட்ட சாரி கேட்டுட்டு ஆமா மிஸ் லின் நீங்க எதுக்காக ஹீரோடைய கம்பெனிக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த லின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன ஹீரோ தான் வர சொன்னான்னு போய் சொல்லிட்டு ஆமா இந்த ஓல்டு லேடி யாரு, இவங்களை பார்க்கவே டேட்டியா தெரியுறாங்க, இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் இவங்களை வர வழியில பார்த்தா கீழே விழுந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வீடு வாசல்லாம் எதுவுமே இல்லையா, அதனாலதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுமீன்னு இங்கே கூட்டிட்டு வந்தேன், இவங்களால இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த லின்னும் இவங்களால இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் பாதிப்பு வராதுன்னு யார் சொன்னது, பாரு இவங்களை பார்க்கவே எவ்வளவு டர்ட்டியா இருக்காங்க, இவங்கள போயிட்டு இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் பக்கத்துல உட்கார வச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகாதான்னு கேட்குறா. உடனே அங்கே ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸும் போறவங்க வரவங்களாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு இது ஒன்றும் கார்டன் இல்லை, இது நாங்கள் ஒர்க் பண்ற கம்பெனி, இந்த மாதிரி டர்ட்டியான பர்சன்லாம் இங்கே வந்தா எங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகும், இவங்களை முதல்ல வெளியில போங்கன்னு சொல்லிட்டு கூச்சலிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கம்பெனிக்கு வந்திருக்கதா ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. கீழே ஹீரோயினும் இந்த அம்மாவை வெளியில எல்லாம் போக சொல்ல முடியாது, அவங்கள வெளியில போகன்னு சொல்ல இங்க யாருக்குமே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒர்க் பண்ற பொண்ணும் ஹீரோனி கிட்ட இது எங்க கம்பெனில வந்து பேசுறதுக்கு நீ யாரு, கதவு திறந்திருந்தா போற வர நாய் பொண்ணெல்லாம் உள்ள வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி பேசுறா. உடனே இன்னொரு ஆளும் ஆமா இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு ஹீரோயின் முகத்தை வந்து உத்து பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்ல கூட ஹீரோவுக்கு மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னாங்களே அது இந்த பொண்ணு தானே சொல்றாரு. அந்த ரிப்போர்ட் எல்லாமே ஃபேக்கான ரிப்போர்ட், நான் யாருக்கும் மிஸ்டர்ஸ் இல்லைன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு அந்த ஒர்க்கர்ஸும் நீ சொன்னா நாங்க நம்பிடுவோமா, உன் ஃபேமிலியே தான் சொல்லுச்சு நீ ஒரு மிஸ்டர்ஸ்ன்னு, அப்படி இருக்கும்போது என்ன தைரியம் தான் இங்க வந்திருப்ப, உனக்குலாம் வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு ஹீரோனி கிட்ட என்ன அப்படியே பார்த்துட்டே நிக்கிற, ஒழுங்கா இங்கேருந்து வெளியில போறியா இல்ல செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியில தள்ளவாட்டு ஹீரோயினை நெட்டி விட்டுட்டு அந்த அம்மா பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு, பாவம் இந்த ஆண்டி வேற ஆல்ரெடி உடம்பு வர சரியில்லாம இருந்தாங்க, நம்ம வர இங்கே கூட்டிட்டு வந்து அவங்களை கஷ்டப்படுத்துறமேட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டி என் கூட வாங்க, உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் இன்னைக்கு இந்த கம்பெனில இருந்து யாருமே நம்மள வெளியில தள்ள முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போது பாருன்ட்டு எழுந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிஷியலா என்னை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ நீ அப்புறம் நீங்க 3 பேருமே இந்த கம்பெனியை விட்டு ஃபயர் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணு நீயே ஒரு சாதாரண கிளீனிங் லேடி, நீ எங்களை ஃபயர் பண்ண போறியா, எனக்கு தெரிஞ்ச இந்த ஓல்டு லேடிக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் அந்த அம்மா கிட்ட ஆண்டி நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இவங்க எல்லாரையும் அங்கிள்கிட்ட சொன்னா அங்கிள் இவங்களை பார்த்துப்பாங்க, இப்போதைக்கு உங்க ஹெல்த் தான் முக்கியம், முதல்ல என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த அம்மாவும் ஹீரோனி கிட்ட நம்ம எதுக்காகமா இங்கேருந்து போகணும், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா இந்த கம்பெனி விட்ட யார் போக போறான்னு தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த இன்னும் ஹீரோடைய அம்மா கிட்ட என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியில தள்ளுங்கன்னு சொல்றா. உடனே ஹீரோயினும் அந்த செக்யூரிட்டியோட கையை எடுத்து விட்டுட்டு இப்படிதான் ஒரு பெரியவங்களை ட்ரீட் பண்ணுவீங்களா, ஏன் உங்க வீட்டுல இந்த மாதிரி வயசானவங்களே இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி ரூடா நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மாவும் எவ்வளவு தைரியம் தான் ஏன் மேலே கையை வைப்பேன்னு அந்த செக்யூரிட்டி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. உடனே இந்த லின்னு அந்த அம்மா கிட்ட ஓல்டு உமன் உனக்கு என்ன இந்த கம்பெனிக்கே பாஸ் நினைப்பா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. உடனே ஹீரோடைய அம்மாவும் அவங்க மொபைல் போன் எடுத்து இங்க பாருங்க இந்த லின்னு பார்க்கதான் ரொம்ப அழகா ரொம்ப பெரிய ஸ்டாரா இருக்கா, ஆனா இவ ரொம்பவே கேவலமானவ, நான் கூட கேள்விப்பட்டேன் இவன் இந்த மாதிரி ஸ்டார் ஆகிறதுக்கு நிறைய பேர் கூட இன்டிமேட்ல இருந்தாலுமேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த லின்னுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உனக்கு எவ்வளவு தெரியும் தான் அந்த மாதிரி சொல்லுவோம், முதல்ல அந்த போனை கூடட்டு புடுங்க போறா. அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஹீரோ வந்துறாரு. அவர் வந்ததுமே ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயினும் எனக்கு எதுவுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மானு கூப்பிட வராரு. ஆனா அவங்க அம்மானு யாருக்கிட்டையும் காட்டிக்காதுன்னு தலையாட்டி சைகை கொடுக்குறாங்க. உடனே ஹீரோவும் அம்மா எதுக்கும் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து செக்யூரிட்டி கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீங்க வேலை பார்க்க தேவையில்லைன்னா அவர் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு அந்த லின்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இங்க என்னதான் நடக்குது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோடைய அம்மா கிட்ட ரூடா நடந்துகிட்டு அந்த பொண்ணும் சார் இங்க நிக்கிறாங்கல்ல இந்த ஹீரோயின் தான் யாரு என்னன்னே தெரியாத ஒரு கிளீனிங் லேடியை இந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவங்க மேல வேற ரொம்ப டர்ட்டியா இருந்தது, அதனாலதான் செக்யூரிட்டி சொல்லி அவங்க வெளியில தள்ள சொல்லுன்னு சொல்றான். அவ சொல்றதுக்கு அந்த இன்னொரு ஆளும் ஆமா அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான், இந்த அம்மா மேல ரொம்ப டர்ட்டியா இருந்ததால எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஒட்டிக்கணும் தான் இந்த அம்மாவை பிடிச்சி வெளில தள்ள சொன்னாங்கன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும், இந்த ஆன்டி கிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன்
இன்ஜெக்ஷன் உங்களுக்கு ஒட்டிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன டிசீஸாக இருக்குது, அதுக்காகலாம் அவங்கள நீங்கள் வெளியில் பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணல. அவங்க கிளீனிங் லேடினா அவங்கள பற்றி மட்டமாக நினச்சதா அவங்கள வெளியில் தள்ள பார்த்தீங்க. எதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, இல்லைங்க லூ, ஹீரோயின் பொய் சொல்கிறா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னா அந்த லீன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்போ இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் ஹீரோ கிட்ட இவங்க எல்லாரும் பேசினதை ஆரம்பத்துலேருந்து அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க போல, அது அப்படியே எல்லாரும் முன்னாடியே ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த ரெக்கார்டை கேட்டதுன்னா ஹீரோவுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இப்பவே ஃபயர் பண்றேன்ட்டு அவங்க 3 பேருமே ஃபயர் பண்ணிடுறாரு. அதோட அந்த லின்னையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு ஹீரோயினோட சேர்த்து அந்த அம்மாவையும் உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போனதுமே அந்த அம்மா பட்டுக்கு போயிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு, ருயன் வா வா வந்து என் பக்கத்துல உட்காருன்னு சொல்றாங்க. ஹீரோயினிக்கா ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் இவங்க கிட்ட நம்ம பேரையே சொல்லல, இவங்களுக்கு எப்படி நம்ம பேரு தெரியும்ட்டு. ஆண்டி உங்களுக்கு எப்படி என் பேரு தெரியும்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோவும் அம்மா விளையாண்டது போதும் ஹீரோயின் வெறப்பாவும் அவகிட்ட உண்மையா சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஹீரோ அம்மான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கா ஷாக்கா இருக்கு. என்ன அம்மாவான்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினியவும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஆல்ரெடி எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம ரூயன் இப்போ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட, நீ ரூயன் அவனுடைய வைஃப்னு சொல்ற, ஆனா எதுக்காக எல்லாரும் முன்னாடியே ரூயன் அவனுடைய வைஃப்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாம இருக்க? இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவளை எந்த மாதிரி ஒரு பார்வையில பாக்குறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம அந்த லின்னு இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே மிஸ்லீட் வேற பண்றா. இதெல்லாம் ரூயனுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் தெரியுமான்னு கேட்கறதுக்கு, அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. சரின்ட்டு அந்த அம்மாவும் ஹீரோ கிட்ட, நேரம் ஆச்சுப்பா நான் கிளம்புறேன், மறந்துடாம வரும்போது ஹீரோயினியனுடைய பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் அந்த பர்த்டே பார்ட்டிக்கான நாளும் வருது. ஹீரோ ஹீரோயின் அவங்க அம்மான்ட்டு 3 பேரும் ஒரே கார்ல தான் வருவாங்க. ஆனா ஹீரோடைய அம்மா, நான் ஃபர்ஸ்ட் ரூயனை கூட்டிட்டு உள்ள போறேன், அதுக்கப்புறம் நீ வான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆல்ரெடி அந்த பார்ட்டி ஹால்ல லின்னு நிக்கிறா. ஹீரோ அம்மா கூட ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அந்த லின்னு ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன ரூயன், ஹீரோ அம்மாவுடைய பர்த்டே பார்ட்டில இந்த கிளீனிங் லேடியை போய் கூட்டிட்டு வந்திருக்க, இந்த பார்ட்டி ஹால்ல கிளீன் பண்றதுக்கு தான் ஏகப்பட்ட சர்வெண்ட் இங்க இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி பேசுறா. இவ பேசுறதை கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்களும், ஆமா இவங்களை பார்த்தா ரொம்ப ஸ்டிங்கியா தெரியுறாங்க, இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க எதுக்காக வருவாங்க தெரியுமா, இங்க மிச்சம் மீற சாப்பாடுலாம் எடுத்துட்டு போதான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வாயை மூடுங்கன்னு சொல்றதுக்கு, இந்த லின்னு ஹீரோயின் கிட்ட, உன் பக்கத்துல இருக்காங்களே இந்த கிளீனிங் லேடி, இவங்களுக்குலாம் இந்த பார்ட்டிக்கு வரதுக்கு என்ன தகுதி இருக்கு, எதுக்காக அவங்கள கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த லின்னு கிட்ட, சரிம்மா நான் வந்தது இருக்கட்டும், ஆமா உன்னை யாரும் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணினா நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறாங்க. உடனே இந்த லின்னும், ஏன் ஓல்டி லேடி முதல்ல வாயை மூடு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையும் இந்த மாதிரி கேட்டிருப்ப, என்ன ஹீரோ தான் இன்வைட் பண்ணினான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ அவருடைய ஸ்பெஷல் கெஸ்டான அவங்களுடைய அங்கிளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க அங்கிளும் ஹீரோ கிட்ட, உன்னுடைய அம்மா இத்தனை வருஷமா செக்யூலேஷன்ல இருந்துட்டா, அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு அவள் பர்த்டே பார்ட்டில தான் அவளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இன்னொரு அங்கிளும் ஹீரோ கிட்ட, ஆமாப்பா உன் அம்மாவை பார்த்தே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, உன் அம்மா நல்லா இருக்காரான்னு கேட்டுட்டு இருக்காரு. அம்மா நல்லா இருக்காங்க அங்கிள், நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஹீரோ உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க ஹீரோ உள்ள போனதும் தான் இந்த லின்னு ஹீரோ பார்த்துட்டு, இங்க பாருங்க லூ, லாஸ்ட் டைம் இந்த ஹீரோயின் கம்பெனிக்கு தான் இந்த கிளீனிங் லேடியை கூட்டிட்டு வந்தான்னு பார்த்தா, இங்க உங்க அம்மாவுடைய பர்த்டே பார்ட்டி நடக்க போது இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாமே ரிச்சாவும் நோபலான ஃபேமிலி சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றா. அந்த பார்ட்டிக்கு வந்த சில பொண்ணுங்களும், ஆமா இந்த பொண்ணு சொல்ற என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த லின்னு கிட்ட, ஏன் வைஃப் ஏன் அம்மா கூட அவங்களுடைய பார்ட்டிக்கு வந்ததுல என்ன தப்பு இருக்குன்னு நல்லா அழுத்தமாவே கேட்கிறாரு. இந்த லின்னுக்கா ஹீரோ சொன்னதை கேட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றீங்க லூ, இந்த டர்ட்டி கிளீனர் உங்க அம்மாவான்னு சொல்லி வாய பொழந்து நிக்கிறா. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த லின்னு கிட்ட, என்ன லின் இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, இவளை பிடிச்சி வெளியில தள்ளுங்கன்னு சொல்லி ஹீரோக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அவங்களுடைய ஆளுங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன, அந்த லின்னையும் அவ கூட சேர்ந்து பேசின மற்றவங்களையும் பிடிச்சி அந்த பார்ட்டில இருந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. இந்த லின்னுக்கா செம்ம வெறியாகுது, எல்லாமே அந்த ரூயனால தான், இதுக்கப்புறம் அவ சாவை ஏன் கையால தான் சொல்லி அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கம் பார்ட்டிக்காக 2 பேர் வராங்க. அவங்களுக்குள்ளேயே, இன்னைக்கு மிஸ்டர் லூ தன்னுடைய வைஃப் யாருன்னு அபிஷியலா எல்லாரும் முன்னாடி டிக்ளேர் பண்ண போறதா கேள்விப்பட்டேன், வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. அதை கேட்கும் போது இவளுக்கா இன்னும் வெறியாகுது. என்ன இந்த அளவுக்கு பேரா ட்ரீட் பண்ணி வெளியே துரத்தி விட்டுட்டு உன்னுடைய வைஃப் யாருன்னு அபிஷியலா டிக்ளேர் பண்ண போறியா, இருடா அவ உயிரோட இருந்தா தானே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அம்மாவுடைய பர்த்டே பார்ட்டியும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் ஹீரோடைய அம்மாவும் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு அபிஷியலா டிக்ளேர் பண்றாங்க. பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, அங்கிள் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம், நம்ம ஏன் ரியலா மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவுமே, ஆமா ரூயன் நானுமே அதை தான் நினைச்சேன், உன் வெளி வரை இருக்க பெருசாகிட்டே போது, இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி ஒரு கிராண்டான மேரேஜை சீக்கிரமா நம்ம
நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோனியும் ஷாப்பிங் போயிட்டு சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சந்தோஷமா போயிட்டு இருக்காத அந்த லின்னு ஓரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு அப்படியே வயிறு எரியுது. என் கெரியரே ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. ஏ ரூயன் இருடி, உன் லைஃபை டெத்தை விட மோசமானதா ஆக்கி கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. ஹீரோவும் ஹீரோனி கிட்ட ரூயன் ஒரு நிமிஷம் உட்கார, நான் போன் பேசிட்டு வந்துட்டு அந்தான போறாரு. ஹீரோ போன நேரமா பார்த்து இந்த லின்னு பின்பக்கமா வந்து ஹீரோயின் முகத்துல கட்சி போயிடுச்சு. அவங்களை கிட்னாப் பண்ணிடுறா. ஹீரோவும் போன் பேசிட்டு திரும்பி வந்து பார்த்தா அங்க ஹீரோயினை காணும். சைட்ல எங்கேயாவது போயிருப்பாளன்ட்டு சுத்தி முத்தி பார்த்து ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அங்க எங்கேயுமே ஹீரோயினை காணும். உடனே ஹீரோவும் ஹீரோயின் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாரு. காலும் ரீச் ஆக மாட்டேங்குது. அங்க போறவங்க வரவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணி இங்க ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாலே கொஞ்சம் ஜப்பியா இருப்பா, முகம் கூட ரவுண்ட் ஃபேஸ்ல இருக்கும், இவ்வளவு ஹைட்ல இருப்பா, அவளை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு. அங்க யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்பதான் ஹீரோயின் கிட்னாப் பண்ண இடத்துல இருந்து ஒரு க்ளூ கிடைக்குது. கீழே ஒரு பட்டன் கிடக்கு. அதை எடுத்து ஹீரோவை ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. அது மெடிசன் ஸ்மெல் மாதிரியே இருக்கு. அப்பதான் ஹீரோவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு. உடனே ஹீரோ அவருடைய போன் எடுத்து அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி யாரோ ரூயனை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து ஆப்போசிட்ல இந்த லின் இருக்கிறத பார்த்துட்டு லின் எதுக்காக என்ன கிட்னாப் பண்ண, உனக்கு என்ன வேணும், நீ பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லின்னும் பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினை செவ்விலே ஒண்ணு வச்சுட்டு எல்லாமே ஒன்னால தாண்டின்னு சொல்றான். ஹீரோயினும் பயத்துல அவளை பார்த்து முடிச்சிட்டு இருக்கா. அந்த லின்னை ஹீரோயின் கிட்ட என்னடி எதுவுமே தெரியாத இன்னசென்ட் மாதிரி பாக்குற, நீ மட்டும் எனக்கும் ஹீரோவுக்கும் இடையில வரலன்னா இந்நேரம் ஹீரோ என்னதான் விரும்பியிருப்பாரு. ஒன்னாலதான் அவர் என்ன ஹேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா, இன்னைக்கு ஒன்னாலதான் என் லைஃபே ஸ்பாயில் ஆகி என் கெரியரே நாசமா போயிருக்கு. இப்போ உனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுன்னு எதுவும் சொல்ல வராங்க. உடனே அந்த லின்னு ஹீரோயின் கிட்ட என்னடி சொல்ல வர, என்ன சொல்ல வர, நீ செத்து போனதா ஹீரோ என் பக்கம் வருவான், அதனால நீ செத்து போயிடுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தியை காட்டி இந்த மூஞ்ச வச்சு தானே ஹீரோவை செடியூஸ் பண்ணி மிரட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் அவளுக்கே தெரியுது ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு. ஏ ரூயன், நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கியா, அப்ப இந்த குழந்தைய யூஸ் பண்ணி தான் ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண பாக்குறியா, நீ எல்லாம் வாழ கொஞ்சம் கூட தகுதியே இல்ல, உன் கூட சேர்ந்து இந்த குழந்தைய செத்து போகட்டும்னு ஹீரோயினை குத்தலான்னு பாக்குறா. அப்ப அங்க ஒரு கார் வர மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இந்த லின் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட் வராங்க. ஹீரோவை பார்த்ததுமே இந்த லின்னு ஹீரோவை ஸ்டாப் பண்ணி இப்ப மட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சுனா இப்பவே இவ கழுத்தை கட் பண்ணிடுவான்னு ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கா. உடனே இந்த அசிஸ்டன்ட் அந்த லின்னு கிட்ட மிஸ் லின் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட கேளுங்க, அதை நாங்க கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தரோம், அதை விட்டுட்டு அவங்க எதுவும் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் அவங்க கழுத்துல இருந்து கத்தி எடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த லின்னும் நான் ஹீரோயினை விடணும்னா ஹீரோ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு டிமாண்ட் வைக்கிறா. உடனே ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள், அதுக்கு பதில் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, எவ்வளவு வேணாலும் தரேன், உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியும் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன்னு, இப்ப மட்டும் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கலன்னா இவ கழுத்தை இப்பவே கட் பண்ணிடுவேன்னு மறுபடியும் மிரட்டிட்டு இருக்கா. உடனே அந்த அசிஸ்டன்ட் ஹீரோவும் வேணா எதுவும் பண்ணிடாது, ஒரு நிமிஷம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பேக் சைட்ல இருந்து ஹீரோடைய ரெஸ்கியூ டீமும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய மொத்த ரெப்யூட்டேஷனே இந்த ரூயனால தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு, இவளை விடவே மாட்டான், இப்பவே இவளை கொலை பண்ண போறேன்ட்டு ஹீரோயின் கழுத்துல லைட்டா கீரையில போட்டுட்டா. ஹீரோவும் அப்படியே ஸ்டன்னாய் நின்றுட்டு இருக்கா. அந்த கத்தியை வச்சு குத்தலான்ட்டு போறா. உடனே அந்த ரெஸ்கியூ டீம் அவ கையை பிடிச்சு அவளை ஸ்டாப் பண்ணி அந்த தள்ளி விட்டுறாங்க. உடனே ஹீரோவும் போயிட்டு ஹீரோயின் கையில இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திறாரு. ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆனதெல்லாம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோவும் பதறி போய் ஹீரோயினை தூக்கிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், இந்த லின்னை பிடிச்சி ஃபர்ஸ்ட் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே அந்த லின்னு ஹீரோடைய அசிஸ்டன்ட் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கீழே கலந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு ஹீரோவை முதுகுலே குத்திடுறா. அப்பவும் ஹீரோ ஹீரோயினை விடாம அவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. இங்க அந்த லின்ன அசிஸ்டன்ட்டும் மத்த ஆளுங்களும் பிடிச்சி லாக் பண்ணி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண இழுத்துட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்க பக்கத்திலே உட்காந்து ரூயன் உன் நிலைமைக்கே நான் தான் காரணம், நான் தான் உன்னை பாதுகாக்காம விட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினை கண்ணு முடிச்சு பாக்குறாங்க. உடனே ஹீரோயின் அவங்க வயிற்றுல கை வச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட என் குழந்தைக்கு என்னாச்சு, என் குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்கறாங்க. ரூயன் பயப்படாத, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம், குழந்தைக்கு எதாவது ஆகல, குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே ஒரு சில நாட்கள்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு நியூட்ரிஷன் பத்தாக்குறை இருக்கிறதால அவங்களை ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறாரு. ஹீரோயினும் எனக்கு அந்த ஃபுட் வேணும் இந்த ஃபுட் வேணும் நல்லா ஸ்பைசியா வேணும்னு கேட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஹீரோ கொஞ்சம் கூட சலிக்காம அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டை மிட் நைட்ல கேட்டா கூட பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வெட்டிங்கான நாள் வருது. எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வெட்டிங் ப்ரிப்பரேஷன் ரொம்ப கிராண்டாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினையும் ஆசைப்பட்டபடியே அவங்க ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க வெட்டிங்குமே முடியுது. நெக்ஸ்ட் கிஸ்ஸிங் செரமனில ஹீரோ அழகா ஹீரோயின் தலையில இருந்த வேல் எடுத்து முகத்தை மறைச்சி யாரும் பார்க்காத அளவுக்கு ஹீரோயினை கிஸ் பண்றாரு. அப்படியே
ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு லேபர் பெயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஹீரோவும் டென்ஷன்ல குறுக்கி நடிக்க நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் உள்ள இருந்து டாக்டரும் வெளியில வராரு. ஹீரோவும் பத்திரி போயிட்டு டாக்டர் கிட்ட என் வைஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்க, கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ட்வின்ஸ் பேபி சேஃப்டியா தான் பிறந்திருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் தான் எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ 2 குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஹீரோனி கிட்ட இங்க பாரு நம்ம குழந்தை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினும் குழந்தைங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறதோட இந்த அழகான டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷோர் இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.